ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கன்னா, மந்த் அப்படிங்கிற ஒரு டேட் ஃபங்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மந்த் டேட் ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆ டேட்ல உள்ள மந்த்த மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு காட்டும். இப்போ இந்த மந்த் செப்டம்பர் மந்த் அப்படின்னா, 9 அப்படிங்கிறத அத செப்பரேட் பண்ணி காட்டும். சரிங்களா? ஸோ, இப்போ நான் வந்து இதோட சின்டாக்ஸ் டைப் பண்றேன். ஸோ, மந்த் அப்படிங்கிற சின்டாக்ஸ் உள்ள குடுத்துட்டு, உள்ள ஒரு டேட் ஃபீல்டு டேட் பேராமீட்டர், டேட் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். செலக்ட் மந்த் மந்த் நவ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்குவோம். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஐ நம்ம திரும்ப இந்த ஆக்டர் டேபிள் யூஸ் பண்ணிக்குவோம். சரியா? ஐ திங்க் லாஸ்ட் ஃபங்க்ஷனில் நம்ம இயர் பார்த்தோம். இயர் பார்த்துட்டு லாஸ்ட் அப்டேட் இப்போ மந்த் லாஸ்ட் அப்டேட். ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம ஆக்டர் டேபிள். ஐ ஹோப் இந்த காலம் எல்லாம் கரெக்டுன்னு நம்புவோம். ரன் பண்ணுவோம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? ஓகே, எல்லாமே கரெக்டான ஃபீல்டு எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் என்னத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த மாசத்தை எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ நவங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த நவங்கிறது டுடே டேட்டை கெட் பண்ணும். டுடே டேட்ல இந்த டேட்ல உள்ள மந்த் இது எடுத்துட்டு வந்துச்சு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆக்டர் டேபிள்ஸ்ல உள்ள டேட்டாஸ் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் நேம். நம்ம லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயர் ஃபங்க்ஷன் பத்தி பார்த்தோம். இப்போ உள்ள ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் மந்த்தை மட்டும் பிக்கப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் இடையில லாஸ்ட் அப்டேட் டேட்டையும் போட்டு திரும்ப ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எந்த மாசத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 2006 பிப்ரவரி 15 அப்படிங்கிறது அந்த டேட். ஸோ பிப்ரவரிங்கிறது எல்லாம் 2. ஸோ அந்த 2 மட்டும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சு சரிங்களா? ஸோ இதுவும் உங்களுக்கு அந்த இயர் மாதிரியே தான். மந்த்லி பேஸ் கால்குலேஷனுக்கு இது உண்மையில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஃபியூச்சர்ல ரிப்போர்ட் மேக்கிங்க்கு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேக் ஷுர் யூ மெமரைஸ் இட் அண்ட் ஒர்க் ஆன் டூ மோர் ப்ராக்டிஸ். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யாருக்கும் தேவை இருக்குன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். வி வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ.